சரியா இந்த கிபி 6ஆம் நூற்றாண்டு வாக்குல 3 சமயங்கள் இருந்தது. ஒன்னு புத்த சமயம், இன்னொன்னு சமணம், இன்னொன்னு சமணம். இந்த மூன்றாவது சமணத்துக்கு ஆசீவகம் அப்படின்னு பேரு. இந்த 3 மதங்கள்ல ஒரு மதத்துக்கு மட்டும்தான் தென்னிந்தியால செல்வாக்கு இருந்தது, ஆசீவகத்துக்கு. என்ன காரணம்னு பார்க்க போனா, புத்த சமயத்துல மொத்தம் 4 பூதம் தான். நம்ம வானத்தை பூதம்னு சொல்றோம், விசும்பு அப்படின்னு ஒரு பூதம் சொல்றோம். அதை புத்த சமயம் ஏத்துக்கல. அதே மாதிரி சமண சமயமும் ஏத்துக்கல. அவங்க 4 பூதம் தான். புத்தரே பேசுறப்போ ஆகாயன்றது ஒரு பூதம்னு சொல்றாங்க சில பேரு. ஆனா அது எங்க கண்ணில் காட்ட சொல்லுங்க, கையில தொட்டு காட்ட சொல்லுங்க. நம்மளால தொட்டு கூட உணர முடியாத ஒரு விஷயத்த பூதம்னு சொல்றாங்களே அப்படின்னா அது ஒரு மறுக்கிறாரு. ஆனா ஆசீவகம் 5 பூத கோட்பாடை முன்வைக்குது. அதே மாதிரி 7 மிக முக்கியமான பொருட்கள் பத்தி சொல்றப்போ சூனிய நிலை எதுவுமே இல்லை அப்படிங்கறதையும் ஒரு பொருளா, ஒரு இருள்மையை ஒரு பொருளா ஆசீவகம்ங்கிறது சொல்லுது. அதையும் இவங்க ஏத்துக்கல. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனா, தமிழர்கள் கிமு 6வது நூற்றாண்டிலேயே கணிதம் வச்சிருந்தாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். கணிதம் வச்சிருக்கப்போ மேத்தமெட்டிக்கல் நம்ம 0ன்னு ஒன்று ஆரம்பிக்கும். 0க்கு அப்புறம் தான் 1 வரும். அந்த 0 மேத்தமெட்டிக்கல ஒரு வேல்யூவான அதுக்கு மதிப்பே இல்லைன்னா கூட அது ஒரு எண். அதுல என்ன எல்லாம் தொடங்குது, இது தமிழர்களுக்கு தெரியும். ஆனா புத்தர் காலகட்டத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு எண்ணும் கிடையாது, எழுத்தும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களால அந்த கோட்பாட்டை உள்ள வாங்கிக்க முடியல. இது ஒரு பெரிய சிக்கல். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, கிபி 1வது ஆண்டுன்னு ஒன்று இருக்கும், கிமு 1வது ஆண்டுன்னு ஒன்று இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் நல்ல 0ன்னு ஒரு ஆண்டு இருக்காது. ஏன்னா அந்த ஆண்டு முறையை வகுத்தப்போ அந்த நபர்களுக்கு கிரிக்கெரின் காலண்டரை வகுத்தவங்களுக்கு கணிதம் தெரியல. கணிதம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நீங்க 0ன்னு ஒன்று வைப்பீங்க. அந்த 0ன்னு ஒன்று வைக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் அவங்க கிட்டக்க இல்ல. அதே மாதிரி தமிழர்கள் வானியல் கோட்பாடுன்னு சொல்றோம். இப்போ 2Gன்னு ஒரு அலைக்கற்றை சொல்றோம், 3G 4Gன்னு சொல்றோம். இதெல்லாம் இந்த வானம் விசும்புங்கிறத வச்சுதானே இதெல்லாம் இயங்குது. இந்த அண்டத்துக்குள்ள தானே நம்ம எல்லாமே இருக்கோம். இது தமிழர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம சங்க இலக்கியத்துல இந்த அண்டம் விசும்பு பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. திருக்குறள்லயே நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனா இது ரெண்டையும் அவங்களால ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ இது ஏறத்தால எப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சாரம் பண்றாங்க வடக்குல. என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் நாங்க மின்சார வசதி கொடுப்போம். நம்ம ஊருக்காரன் சிரிக்கிறான். ஏன்னா இங்க ஏற்கனவே எல்லாருக்கும் மின்சார வசதி இருக்கு. அப்ப அதை நம்மளால ஏத்துக்க முடியல, அவங்களை இங்க ஜெயிக்க முடியல வடக்குல இருக்க கட்சிகள். அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல கணித அறிவு, எண்ணியல் அறிவு இருக்கிறப்போ புத்தரும் மகாவீரருக்கும் அந்த மாதிரியான ஒரு கணித அறிவே இல்லாம அவங்க கோட்பாடுகளை சொல்றப்போ நம்ம ஆளுங்க ஏத்துக்கல. ஒரு பெரிய தேக்க நிலையை அவங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ புத்த சமயம் வட இந்தியாவில் செல்வாக்குல இருந்த காலகட்டத்தில் இங்க பரவுச்சானா பரவ முடியல, சமண சமயமும் பரவ முடியல. ஆனா ஆசீவக சமயம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சு பின்னாடி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கும் கூட ஆசீவக சமயத்தினுடைய தொடர்ச்சிங்கிறது காணப்படுது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சமணம் அப்படின்ற வார்த்தை காணப்படுற இடத்துல எல்லாமே அது இந்த மகாவீரர் வழி ஜைனத்தை குறிக்கல. அதற்கு மாறாக மர்கலி அப்படிங்கிறவரோட வழி ஆசீவக சமயத்தை தான் குறிக்குது. இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காததுனால நம்ம நிறைய